புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு யோகாம்பாள் சமேத ஆத்மநாத சுவாமி திருக்கோயிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தரக்கோரி ஆவுடையார் கோயில் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் உலக புகழ்பெற்ற 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாணிக்கவாசரால் திருவாசகம் பாடப்பட்ட திருத்தலம். திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான அருள்மிகு யோகாம்பாள் சமேத ஆத்மநாத சுவாமி திருக்கோவில் உள்ளது. இது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் ஆகும். மேலும் இங்கு வருடத்திற்கு 3 முறை தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இக்கோயிலை சுற்றி வர்த்தகம் செய்யும் வியாபாரிகள் தேர் ஓடும் 4 வீதிகளிலும் இறைச்சி கடைகள் வைத்தும் வர்த்தகம் செய்தும் வரும் வியாபாரிகள் வீதிகளில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதனால் கோயிலுக்கு வரும் பக்தர்களும் பொதுமக்களும் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் வாகனங்கள் நிறுத்த இடமின்றி சிரமப்படுகின்றனர். ஆலயத்தைச் சுற்றி தேரோடும் வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தருமாறு பல வருடங்களாக அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் இல்லை. இதனால் தேர் சுற்றி வரும் போது திருப்ப இடமில்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே இங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் அவ்வூர் பொதுமக்கள் மனு அளித்தனர். அங்கே கோயில் சுற்றுலா தலமாக இருக்குது. யோகாம்பாள் சமேத ஆத்மநாத சுவாமி திருக்கோயில் இருக்குது. கோயில் சுற்றுலா தலமாக இருக்குது. கோவிலை சுற்றி 4 வீதியிலையும் வருஷத்துக்கு 3 தேர், ஆனி, மார்கழி, வைகாசி 3 தேர் ஓடிக்கிட்டு இருக்கு. 10 நாள் திருவிழா, வருஷத்துக்கு 30 நாள் உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்கு. திருவிழாவில் 4 பக்கட்டும் பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் முன்னாடி ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு செட்டு 2 செட்டு 3 செட்டு வரைக்கும் போட்டு ஒவ்வொரு பக்கமும் 5 அடி சேர்த்து ரோட்டையே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. ரோட்டை சுத்தமாக ஆக்கிரமிப்புலேருந்து எடுத்து கோயிலுக்கு 4 வீதியையும் நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கணும். கறிக்கடை, கோழிக்கடைன்னு பல கடையிலையும் வச்சுருக்காங்க. ஒரு சிவனாலயம், உலகத்திலே புகழ்பெற்ற சிவனாலயத்தில் ஒன்று. அந்த கோவில் சுத்தமாக இருக்கணும். கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாரும் கடை வீதியில் வண்டி பாட்டாக்கு எல்லாத்துக்கும் சிரமப்படுறாங்க. எல்லா ஆக்கிரமிப்பை அகற்றி கொடுக்கணும். அதுக்கு முறையாக கலெக்டர் பார்த்து மனு கொடுக்க வந்தோம். யார் சார்பாக வந்திருக்கீங்க? ஊர் பொதுமக்கள், வாத ஊரார் சங்கம், மாணிக்கவாசர் இறைப்பணி சங்கம், கோயில் சார்பாகவும் வந்திருக்கோம். எத்தனை வருஷமாக ஆக்கிரமிப்பு சார்? எத்தனை கடைகள் ஆக்கிரமிப்பு? ஒரு 15 வருஷமாக ஆக்கிரமிப்பில் இருக்குது. கடைகள் சுமார் ஒரு 150 கடை இருக்குது 4 வீதியிலையும். முன்னாடி அதிகாரிகள்கிட்ட சொல்லி அங்கே நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை எல்லாத்தையும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேர் திருவிழா நடந்துச்சு, மார்கழி திருவாதிரை திருவிழா நடந்துச்சு. அந்த தேர் திருவிழாவில் பார்த்தீங்கன்னாக்கா பிரிக்கணும்னு சொல்லி பிரித்தாங்க. திருப்பி மறுபடியும் அந்த ஒரு 10 நாள் திருவிழா முடிஞ்சோடனே மறுபடியும் ஆக்கிரமம் போட்டாங்க. தேர் போன மறு நிமிஷமே போட்டாங்க. இப்போ மறுபடியும் போய் சொன்னோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் ஆவுடையார் கோயிலையும் ஒரு போராட்டமும் பண்ணோம், பசுமுறையெல்லாம் பண்ணோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மறுபடியும் ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதெல்லாம் ஆக்கிரமிப்பு அகற்றி கோயிலுக்கு வர பக்தர்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்டு போகணும், வண்டி வாசி நிப்பாட்டணும், எல்லாத்துக்கும் வழி நடத்தி தரணும். கலெக்டர் என்ன சொன்னாங்க? கலெக்டர் அம்மாவை இப்போ தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ தான் பார்த்து மனு கொடுக்குறதுக்கு வந்திருக்கோம். பார்த்து நல்ல முடிவாக கலெக்டர் அம்மா கொடுக்கணும். பேர் அருண்.